கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களையே எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களிலிருந்தும் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்க இருக்கின்ற ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் நம்மை நம்பிக்கையின் தூதுவர்களாய், ஆண்டவருடைய வழியிலே நடக்க அழைக்கிறது. சிறப்பாக மக்கபேயருக்கு எழுதிய அந்த நூலின் வழியாக சட்டத்திற்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ண கட்டாயப்படுத்தப்பட்ட சகோதரர் 7 பேரும் தாயுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது. 6 பேர் ஏற்கனவே மறுத்து அவர்கள் உயிரை கொடுத்து விட்டார்கள். அந்த கடைசி மகனையும் அரசன் தூண்டுகிறான். எப்படியாவது தாயிடம் கூட சொல்லுகிறான். தாயானவள் சொல்லுகிறார், மகனே, நான் உனக்கு உயிர் கொடுக்கவில்லை, நீ எப்படி என் வயிற்றில் உருவாயினாய் என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் கடவுளே உனக்கு உயிர் கொடுத்தவர் இறைவன் தான் என்று சொல்லி, அதே போல அரசன் அவரை மீண்டும் தூண்டுகிறார். அவரிடம் சொல்லி அவரை சிறப்பாக அந்த நிகழ்வுக்கு தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆனால் அவர் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவன் சொல்லுகிறான், தாயிடம் அறிவுரை கூறும்படி கூறுகின்ற அரசன் ஆயினும் அந்த அறிவுரைக்கும் கூட அவள் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய மொழியிலே பேசுகிறாள். ஆகவே அவன் அதை கேட்டதும், ஏன் காத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், மோயிசன் எங்களுக்கு கொடுத்த சட்டத்திற்கு எதிராக நான் முரணான செயல்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவனும் தன் வாழ்வை அர்ப்பணித்ததை இன்றைய முதல் வாசு நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலும் எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்குள் வாழ அவர் தாமே நம்மை அழைத்து வந்தவர். அவருடைய அன்பின் மக்களாய் நாம் அனைவரும் நடந்து செல்ல முயற்சிப்போம். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தியினூடாக இயேசு கூறுகிறார், மீனா நாணயத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அதாவது நமக்கு கொடுக்கப்படுகிற தாலந்துகளை நாம் நல்ல விதமாய் பயன்படுத்த வேண்டும். 1க்கு 100, 60, 30 நாம் பலன் பெறுவதற்கு ஏற்றவாறு. ஏனென்றால் ஆண்டவர் வருகின்ற பொழுது இறுதியிலே நாம் சும்மா இல்லாமல் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களினூடாக நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சீடர்கள் மட்டுமல்ல, அவருடைய அழைப்பை பெற்று திருமுழுக்கு வழியாய் அழைக்கப்பட்ட நாம் எல்லோருமே அவருடைய அன்பு மக்களாய் வாழவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பின் சாட்சிகளாய் வாழ்வோம். இந்த சிந்தனைகளை மனதிலே இருத்தியவர்களாய் தொடரும் திருப்பலியில் இணைவோம். நம்முடைய குற்றங்குறைகளை நினைந்து மனம் வருந்தி திருப்பலியில் தகுதியுடன் பங்கு கொள்ள நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக.
மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் பார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்று இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்கு உரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புக்களை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காததால் அவருடைய தாயை அவர் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கங்கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணிக்காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார். அவற்றிலுள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைக்கு ஏற்ப கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்டு நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக, நானோ விழித்தெழும்போது உம் உருவங்கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும் போது உம் குருவம் கண்டு மகிழ்வடைவேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டில் நின்று கேளும் என் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு மகிழ்வடைவேன். என் நடத்தை உன் பாதைகள் அமைந்துள்ளது. என் காலடிகளும் வழி நின்று புறவழிகளில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு மகிழ்வடைவேன்.
உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவருவேன். நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு மகிழ்வடைவேன். நற்செய்திக்கு முன்பால் தொழி. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர்குடி மகன் ஒருவன் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே அவர், அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரை ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாள் வந்து, ஐயா, உம்முடைய மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உம்முடைய மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உம்முடைய மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளரே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேன் என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக ஜெருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ ஆண்டவரின் அடிமையே, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. இதோ ஆண்டவரின் அடிமையே, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. கல்வாரி பலியில் இந்த வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உம்முடைய திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறை மாநில அப்போஸ்தலிக பரிபாலர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுடைய ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கொந்துள்ளாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில்
எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே, துயாவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கவும், இறைவன் தாமே நம்முடைய குற்றங்களை மன்னித்து அவருடைய அன்பு மக்களாய் நம்மை எல்லா ஆசீர்வாதங்களால் நிறைத்து வழி நடத்த இயேசு கற்றுத்தந்த செபத்தின் ஊடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோம் இன்றைய நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றாய் கலந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலம் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா.
என்னோடு பேசவா உன்மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா. கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யும் ஆர்வம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் உமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் உமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் உமக்கு அடைக்கலமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.